மன மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான மாலை நேர வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த மாதத்திலும் இந்த இரண்டாவது ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து ஆராதிக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய ஆராதனைகளிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திர துதி பலிகளை ஆண்டவர் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபித்து ஆரம்பம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்விலே அனுதினமும் தந்து வருகின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான மற்றும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளை எங்கள் வாழ்விலே எண்ணி பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தேவன் தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வார நாட்கள் முழுவதையும் எங்களுக்கு நீர் வேலை நாட்களாக தந்து நாங்கள் பக்தியோடு பரிசுத்தத்தோடு எங்களுடைய கடவுளை தொழுது கொள்வதற்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையை ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே தேவரீர், எங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசம் முழுவதும் பல்வேறு பட்டணங்களிலே பணி செய்கின்ற, தொழில் செய்கின்ற, பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய முயற்சிகளை செய்கிற எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நல்ல நாளிலே நன்மைகள் பெருகுவதாக உடைய கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீர் தாராளமாய் தாரும். பாதுகாத்து வழி நடத்தும். ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலை 14வது பாடலை பாடுவோம். பழைய பாடல் புஸ்தகத்திலே 14வது பாடல், மெய் தேவனை துதி பெரு நன்மை செய்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். மெய் தேவனை துதி பெரு நன்மை செய்தார், குமாரனை தந்துணையே நேசித்தார், உன் பாவத்துக்காய் இயேசுவே மரித்தார், நீ மோட்சத்தில் சேர ஆருயிர் தந்தார். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை, மீட்பரின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். சம்பூரண மீட்பை சம்பாதித்தவர், நல்லாசை உள்ளோர்க்கு ஈவேனென்றனர், எப்பாவியானாலும் விஸ்வாசம் வைத்தால் அந்நேரமே மன்னி போண்டாம் இயேசுவால். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை, மீட்பரின் மூலம் நற்கதி உண்டாம், பிதாவின் சமூகம் கண்டடையலாம். பேரன்பின் சொரூபி மெய்தாசருக்கே ஒப்பற்ற சந்தோஷத்தை அளித்தீரே, ஆனாலும் பேரின்பத்தில் சேரும் போதே உண்டாகும் மகிழ்ச்சிக்கு பரம்புண்டோம். போற்றுவோம் போற்றுவோம் ஜீவநாயகரை, நம்புவோம் நம்புவோம் லோகரட்சகரை, மீட்பரின் மூலம்
நற்கதி உண்டாம் பிதாவின் சமூகம் கண்டடையலாம். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய வேத பாடம் உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. உபாகமம் 6 4ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 14 வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 14 வரை. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 29 முடிய. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 29 முடிய. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிறக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டி புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிந்த போது அவர் வேதபாரகரை போதியாமல் அதிகாரமுடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேதம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாதாக. அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்கள் யாவரையும் இந்த மனமகிழ்ச்சி நாளின் மாலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய ஒமான் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் அடைகின்றார். அவருடைய கிருபைகளை நாம் நித்தம் உணர்ந்து
அவரை நாம் நன்றியோடு நாம் துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலே பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமலும் திகையாமலும் ஆண்டவர் கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் இறையியல் கல்வி இறை மக்களை மேம்படுத்துதல். இறையியல் கல்வி இறை மக்களை மேம்படுத்துதல். தி தியாலஜிக்கல் எஜுகேஷன் எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லி இந்த தலைப்பை மையமாக வைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்திலே இறையியல் கல்வி ஒரு ஊழியருக்கு மாத்திரமல்ல, அது விசுவாசிகளுக்கும் அவசியமாக உணரப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உலகமெங்கும் சென்று இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே. அந்த அறிவிக்கின்ற தூது பணியிலே மிஷனரிகள் இருக்கின்றார்கள், ஊழியர்கள் இருக்கின்றார்கள், தேவதாசர்கள் இருக்கின்றார்கள். எப்படியாவது இறை கல்வியை, வேத வசனங்களை இறை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், அது அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி இந்த இறை கல்வியை, வேத மறை நெறியை, சத்தியத்தை உலகத்துக்கு அறிவிக்கின்ற ஒரு தூதுவர்களாக இன்றைக்கு கடவுள் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடம் எவ்விதமாக செயல்பட்டது, இப்பொழுதும் எவ்விதமாக செயல்படுகிறது, இனி வரும் காலங்களிலும் இந்த வார்த்தை, இந்த இறையியல் வார்த்தையானது எவ்விதமாக செயல்பட இருக்கிறது என்பதை குறித்து வேதாகமத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பனைகளையும் நியமனங்களையும் தொகுத்து ஆண்டவர் மோசையின் மூலமாக ஒரு உரைநடையாக இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு, வாக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கும் வரைக்கும் இந்த மோசைக்கு அநேக சவால்கள் இருந்தது. ஒவ்வொரு சவால்கள் மத்தியிலும் தனிமுறைவனாக இருந்து கடவுளிடத்திலே மன்றாடி அந்த சவால்களை மேற்கொண்டு ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மீடியேட்டராக, ஒரு நடுநிலையாளராக ஜனங்களை கடவுள் சமூகத்திலே தூக்கி கொண்டு அவருடைய சமூகத்திலே இரக்கத்துக்காக ஜெபிக்க கெஞ்சுவதற்கு இப்படி பல்வேறு ஊழியங்களை, சவால்களை செய்து வந்தார். ஆனால் சில நேரங்களிலே இந்த மோசே சிந்திப்பது உண்டு, என்னை போல எல்லாரும் மாறிவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வராது, எல்லோரும் தேவனிடத்திலே இணக்கமாய் சேர்வார்கள், தெய்வ வல்லமையை புரிந்து கொள்வார்கள் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு அந்த நாட்களிலேயே மோசே மூப்பர்களை ஏற்படுத்தி வரிசையின்படியே அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட்டது. இன்றைக்கும் ஏதோ இறையியல் கல்வி அது ஒரு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, போதகர்களுக்கு மாத்திரமல்ல என்று சொல்லி அல்ல, இறைக்கல்வி, இறைவனை குறித்த அறிவு, தெளிவு இறை மக்கள் அனைவருக்கும் வேண்டும். அதை மேம்படுத்துவதே இறையியல் கல்வி என்று சொல்லி அந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வெஸ்லி நியூபிகின் என்று சொல்லப்படுகின்ற பேராயர், முன்னை பேராயர் அவர்கள் ஒரு முறை கூறுகின்ற பொழுது, ஓய்வு நாள் ஆராதனை நடத்த ஒரு போதகர் அந்த வாரம் முழுவதும் தன்னை ஆயத்தம் செய்ய வேண்டும். ஒரு 2 மணி நேரம் ஆராதனை தானே என்று சொல்லி அலட்சியப்படுத்தாமல் அந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு கொடுக்கப்பட்ட தலைப்பை கடவுளுடைய சமூகத்திலே வைத்து, அந்த தலைப்பை மையமாக வைத்து எப்படி இந்த வேத வசனத்தை இறை மக்களுக்கு இன்னைக்கு இருக்கின்ற நடப்பு சூழலிலே, இந்த கரண்ட் சிச்சுவேஷன், கரண்ட் கான்டெக்ட்ல எப்படி நான் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும், எந்த வேத வார்த்தை எவ்விதமாக இப்பொழுது இருக்கின்ற சூழலிலே ஜனங்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும் என்று சொல்லி அதை யோசிக்க, ஜெபிக்க, சிந்திக்க தயார் செய்வதற்கு அந்த ஒரு வார காலம் முழுவதும் ஆகிறது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். மேலும் வெஸ்லி நியூபிகின் பேராயர் ஐயா கூறுகின்ற பொழுது, திருச்சபை பல்வேறு திருக்குடும்பங்களை உள்ளடக்கியது. அந்த குடும்பங்களிலே மருத்துவர்கள் இருப்பார்கள், செவிலியர்கள் இருப்பார்கள், வழக்கறிஞர்கள் இருப்பார்கள், தச்சர், கொத்தர், ஆசிரியர், பொறியாளர் என்று சொல்லி பல்வேறு பணியாளர்கள் இருப்பார்கள். எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக வேத வசனம் அமைய வேண்டும், எல்லோருடைய இதயத்திலும் இந்த வேத வார்த்தை புரிய வேண்டும் என்பதற்காக இறை கல்வியை இறை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு, வேத வசனங்களை எடுத்துரைப்பதற்கு அந்த இறையியல் சார்ந்த கல்வி அவசியமாக இருக்கிறது.
வேதத்தை படிப்பது இறையில் மாத்திரமல்ல, வேதத்தினுடைய ரகசியங்களையும் அதனுடைய பின்னணியங்களையும் அது என்ன சொல்லியிருக்கிறது, அது நிமித்தமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி பல்வேறு கோணங்களிலே ஆராய்ச்சி செய்வது இந்த இறையியல் கல்வியை குறித்த ஒரு முழுமையான ஒரு தெளிவாகும், ஒரு வெளிப்பாடாகும். கடவுளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அங்கே இறையியல் வருகின்றது. தியோஸ் பிளஸ் லோகோஸ் என்று சொல்லி, தியோ என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது அதனுடைய பொருள் கடவுள் என்று சொல்லி, லோகோஸ் என்றால் வார்த்தை. அப்படியானால் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமும் முதலாவது வருகின்றது. திருமறை 70 தேவ தாசர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலின் பேரிலே அவர்கள் எழுதின இந்த வேத வசனங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமுமானவைகள் என்று சொல்லி, முதலாவது இந்த இறையலை குறித்து நாம் அறிகின்ற பொழுது இறைவனை குறித்த அறிவு நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அவர் யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு இந்த திருமறை ஒரு மூல உபதேசமாக அடிப்படையாக அமைகின்றது. இரண்டாவதாக மரபுகள், ட்ரெடிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்சர், செகண்ட் ஒன் இட்ஸ் a ட்ரெடிஷன், மரபுகள். நமக்கு முன்பாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த மரபுகள், அந்த பாரம்பரியங்களை கடைபிடித்து அதன்படி இந்த கடவுளை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கும் மரபுகள் அவசியமாக இருக்கிறது, ட்ரெடிஷன். மூன்றாவதாக வெளிப்பாடு, ரெவலேஷன், ரெவலேஷன் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு ஒவ்வொரு உள்ளங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தலின் மூலமாக கடவுள் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சக்தி என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு இறை கல்வி அவசியமாக இருக்கிறது. நான்காவதாக கான்டெக்ஸ்ட் என்று சொல்லி, கான்டெக்ஸ்ட் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சூழல், எழுதப்பட்ட சூழல் என்ன, இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் என்ன என்று சொல்லி அதை நாம் ஒப்பிட்டு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் ஆண்டவர் செயல்படுவார், இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட காலங்களிலும் ஒரு நெருக்கிய காலங்களிலும் ஆண்டவர் செயல்படுவார் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு சூழல் அவசியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக இந்த இறை கல்வியை குறித்த அறிவை நாம் பெறுவதற்கு அனுபவங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அதிசயமான அற்புதமான கிரியைகளை அனுபவங்களாக்கி கொண்டோம். ஜெபத்திற்கு ஜெயமுண்டு என்பதை அனுபவமாக்கி கொண்ட ஒரு வாழ்க்கை, அந்த கிறிஸ்தவ ஜீவியம். இந்த ஐந்தும் இணைந்து இறையிலை குறித்து, இறையில் தன்மை, கடவுளின் தன்மை, கடவுளின் ஆளுகை, கடவுளுடைய மேன்மையை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒருவேளை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை காலம் தி எரா ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி, இந்த புஸ்தகம், வேத புஸ்தகம் நம்முடைய கரத்திலே கிடைப்பதற்கு முன்பாக தோல் சுருள்களாக ஆங்காங்கே குகைகளிலே பேணப்பட்டு வந்தது. அந்த குகைகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற தோல் சுருள்களை எடுத்து இன்றைக்கு அதை கோர்வையாக்கி நல்ல ஒரு புஸ்தகமாக நம்முடைய கரங்களிலே நாம் இதை பெற்றுக்கொண்டோம். அன்றைக்கு தோல் சுருளிலே அல்லது அதற்கு அப்புறமாக உள்ள சங்க காலங்களிலே ஓலைச்சுவடிகளிலே எழுதப்பட்ட நூல்கள், எழுதப்பட்ட அந்த இறை தகவுகள் இன்றைக்கு அது பயன்பாட்டு காலத்திலே நம்முடைய நவீன காலத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே அது ஒரு நேனோ டெக்னாலஜியாக மாறி இருக்குது. மைக்ரோ, மேக்ரோ, நேனோ என்று சொல்லி தலைமுறைகள் உருண்டோடி விட்டது. இறை கல்வியை இன்றைக்கு நாம் இந்த சூழலிலே சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். தோல் சுருள்களிலே துவங்கப்பட்ட இந்த மரபுகள், இந்த தெய்வீக இறை வெளிப்பாடு, இந்த திருமறை இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகத்திலே, கணினி யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் மாறிவிட்டது. ஆனாலும் இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு சரத்தும் மாறவில்லை. இந்த வேத வசனம் சொல்லப்பட்ட எல்லா உண்மைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை அறிந்து கொள்வதே இறையியல் கல்வியாகும். இதன் அடிப்படையிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை மோசே இந்த வார்த்தைகளை தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எபிரேயர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எடுத்துக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தியோஸ், லோகோஸ் என்று சொன்ன கடவுளின் வார்த்தை அது மன்னாவாக, தெவிட்டாத தெளித்தேனாக இறை மக்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது, வலுப்படுத்துகிறது. Theological education equipping the people of God. We are all people of God. How the Theos, Logos, the theology, how equipping us என்று சொல்லி பார்க்கும்போது, equip என்றால் set a broken bone என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உடைந்த எலும்புகளை சரியாக அமைத்து சரி கட்டுவது போல,
திருச்சபையிலே இருக்கின்ற உடைந்த உறவுகளை சரி செய்வதற்கு இறையியல் கல்வி அவசியமாகிறது. ஏனென்றால் இறைக்கல்வி சத்தியம், மறை நெறி, இந்த சத்தியத்தை சத்தியமாக ஜனங்கள் இறைமக்கள் உணர்ந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற உடைந்த உறவுகள் சரி கட்டப்படுகிறது. That's what the equipping meaning. Equip என்றால் to set a broken bone என்று சொல்லி, உடைந்த எலும்புகளை சரி செய்வதற்கு, திருச்சபையிலும் உடைந்த உறவுகளை சரி செய்வதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய இறை கல்வியை நம்முடைய திருச்சபைகளிலே தந்திருக்கின்றார். இரண்டாவதாக அந்த எக்யூப் என்றால் அதனுடைய பொருள், இன்னொரு பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது, to mend a broken net என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் to mend a broken net என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 21ஆம் வசனத்திலே அங்கே ஒரு 2 சகோதரர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவர் அவ்விடம் விட்டு போகையிலே வேறு 2 சகோதரர்களாகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, பழுது பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை இறையியல் கல்வி நம்மை வேகப்படுத்துகிறது, நம்மை மேம்படுத்துகிறது. mend, to mend a broken net. யாக்கோபும் யோவானும் தங்கள் தகப்பனோடு இணைந்து வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிழிந்திருக்கின்ற வலை மீண்டும் மீன் பிடிப்பதற்கு செல்கின்ற பொழுது மீன்கள் அந்த வலையின் மூலமாக ஒழுகி வெளியே ஓடிவிடும் என்று சொல்வதற்காக அந்த கிழிந்த வலையை அவர்கள் தைத்து கொண்டிருந்தார்கள். மீன்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதே போலத்தான் ஒரு திருச்சபையிலே விசுவாசிகளும் வெளியே சென்று விடாதபடி இறை வசனத்தை சத்தியமாய் சத்தியத்தோடு அறிந்து சத்தியத்தின்படி வாழ கற்றுக் கொடுப்பதற்கு ஆலயம், இறை கல்வி அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மறைநெறி கற்றுக் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த தேவனுடைய அறிவையும் தேவனுடைய வல்லமையையும் தேவனை குறித்த ஞானத்தையும் நாம் பெறுகின்றோம். எனவே தான் to equip என்று சொல்லி அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் இங்கே to mend a broken net or to set a broken bone என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உடைந்த உறவுகளை சீர்படுத்துவதற்கு இறைக்கல்வி அவசியம். உடைந்த கிழிந்து போன வலையை அது மீண்டும் செவ்வையாக பின்னி கொண்டிருப்பதற்கு, பழுது நீக்குவதற்கு, ஒழுங்காக அந்த மீன்கள் சிதறாமல் பிடிக்கப்படுவதற்கு திருச்சபையில் இருக்கின்ற விசுவாசிகளும் சிந்தனைகளை இப்பொழுது இருக்கின்ற கள்ள உபதேசங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் அறிவிப்பதற்கு இறைக்கல்வி அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்தெல்லாம் இந்த இறை கல்வி நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஓம்னி பிரசன்ஸ், ஓம்னி பொட்டன், ஓம்னிசியன்ஸ் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை குறித்து நாம் இந்த இறைக்கல்வியின் ரகசியத்தை மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அறிவை பெறுவதற்காகத்தான் இறைக்கல்வி இன்னைக்கு இறை மக்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால நான் ஒரு இறையியல் கல்லூரியில் சென்றுதான் நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல. வேத வசனங்களை ஆண்டவர் தம்முடைய தாசர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கின்ற பொழுது ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இதயத்திலும் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மக்களை ஆண்டவர் துன்பத்தினூடாக சந்தித்து அவருடைய துன்பத்தையும் துயரையும் நீக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த கடவுளின் அனுபவம் துயரத்தை நீக்குபவராக செயல்பட்டார். துன்பத்தை உணர்ந்து துன்பங்களையும் பாடுகளையும் உணர்ந்து அதை பங்கேற்று அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராகவும் செயல்பட்டார். இந்த உணர்வு இறையியல் கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உணர்வை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் என் பாடுகளிலே பங்கேற்கின்றார், என் பாடுகளை உணர்கின்றார், நான் படுகின்ற வேதனைகளை உணர்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். 3 காரியங்கள். ஒன்று, முதலாவதாக மக்களின் இறை நம்பிக்கையை இந்த இறை கல்வி உறுதிப்படுத்துகிறது. மக்கள் என்றால் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த இறைக்கல்வி குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. எபிரேயர்களின் சட்ட புஸ்தகமாகிய தோரா என்று சொல்லப்படுகின்ற இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட முதல் 5 ஆகமங்கள், 5 நூல்கள் எபிரேயத்தினுடைய சட்ட புஸ்தகங்களாகும், தோரா என்று சொல்லி. அந்த தோரா என்கின்ற இந்த 5 புஸ்தகங்களில் இருக்கின்ற முக்கிய சரத்துக்களை எடுத்து திப்லியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சதுர வடிவ தோல் பையை தங்களுடைய வலது கையினுடைய மணிக்கட்டிலே கட்டிக்கொண்டு முன்பாக வைத்து கட்டிக்கொண்டு தங்களுடைய நடக்கையிலும் தங்களுடைய செயல்களிலும் அதை நினைத்து பார்க்கும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து சொல்கின்றார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும்
படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இறைக்கல்வி துவங்குகின்ற இடம் நம்முடைய குடும்பம். குடும்பம் இறை மக்களுடைய, நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களினுடைய அந்த வேத அறிவை பலப்படுத்துகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மக்களின் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. குடும்பம், இந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த திப்பிலியும் சதுர வடிவ தோல்பை வலதுகர மணிக்கட்டிலே கட்டிக்கொண்டு அவற்றுள் 4 பகுதிகள் முக்கியமானதாக இருக்கும். இந்த 5 ஆகமங்களில் உள்ள சரத்துக்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவருடைய கரங்களிலே இருக்கும். ஒன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது என்று சொல்லி, எகிப்தின் அடிமைத்தன வாழ்வை நீ மறந்து போய்விடாதே. வலது மணிக்கட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் ஒரு காலத்திலே அடிமைகளாக இருந்தோம், நம் முன்னோர்கள் அடிமைகளாக இருந்தாலே என்பதை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, கடவுள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை இந்த வலது மணிக்கட்டிலே இருக்கின்ற திப்பிலியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சதுர வடிவ தோல் பைக்கிலே இந்த தோல் சுருளாகவும் தெய்வ கற்பனைகளும் நியமனங்களும் அடங்கிய சட்டங்கள் இங்கே அவருடைய வலது கரத்திலே இருந்தது. மூன்றாவதாக, அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆர்டினன்ஸ் ஆர் ஸ்டாட்டிசன் என்று சொல்லப்படுகிற கற்பனைகளும் நியமனங்களும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக, ஆண்டவருடைய அந்த காரியம், இந்த தோல் பைக்குள்ளே இருந்த சரத்துக்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வேத வசனங்கள் அடங்கிய ப்ராமிசிங் கீப்பிங் காட், கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள், இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் ஆர்டினன்ஸ் ஆர் தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டாட்டிசன் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இந்த தொகுப்பு தான் இந்த திப்பிலியம் என்று சொல்லப்படுகிற சதுர வடிவ தோல் பைக்குள்ளே அடங்கிய அந்த தொகுப்புகள். அதை நாம் பார்க்கின்ற பொழுது என்னென்ன நிலைகளில் எல்லாம், வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதும், வழியில் நடக்கும் பொழுதும் என்று சொல்லி நாம் சமுதாயத்துக்குள்ளாக வந்து விடுகிறோம். வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு குடும்பமாக இருக்கின்றோம், ஒரு குடும்பமாக பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லி. வெளியே வருகின்ற பொழுது சமூகத்துக்குள்ளே வந்துகிறோம், சமூகத்திலே நாம் நடக்கின்ற பொழுது, இன்னுமாக நாம் படுத்துக் கொள்கின்ற பொழுது, பகல் முழுவதும் பணி செய்து இரவிலே நாம் படுத்துக் கொள்கின்ற பொழுதும் இந்த கற்பனைகளை நினைத்து பார்க்க வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எழுந்திருக்கிற போதும், ஆண்டவரே இரவு முழுவதும் என்ன சுகபத்திரமாய் பாதுகாத்தீர், நல்ல நித்திரையை கொடுத்தீர், உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை, எனக்கு நல்ல ஒரு புதிய நாளை தந்தீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் எழுந்திருக்கின்ற பொழுதும் அவருடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அடிமைத்தன வாழ்வையும் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களையும் நினைத்து பார்ப்பதற்காக இறைக்கல்வி அவசியமாகிறது. குடும்பத்திலிருந்து இந்த இறைக்கல்வி முதலாவது ஆரம்பிக்கின்றது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 112 சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேத வசனங்களையும் அதில் சொல்லப்பட்ட ரகசியங்களையும் கடைபிடித்து கை கொண்டு வாழ்கின்ற சந்ததியை பூமியிலே பலத்திருக்கும்படியாக செய்கிறார், நன்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏனென்றால் பரிசுத்தமுள்ள கடவுள், the holy God expecting us to be holy என்று சொல்லி, பரிசுத்தமுள்ள கடவுள் நம்மையும் பரிசுத்தமாக வாழ செய்கிறார், ஆசீர்வாதமாக வாழ வைக்கின்றார். The God is a God of promise keeping God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்களை கை கொள்ளுகிற, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே முதலாவது நாம் பார்க்கின்ற காரியம் இறைக்கல்வியை குறித்து. மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது இறைக்கல்வி. அவருடைய விசுவாச வாழ்வை மேம்படுத்துவதற்கு இந்த இறைக்கல்வி அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஆலயம் இறைக்கல்வியினுடைய வளர்ப்பிடமாகும், இறைக்கல்வியை இன்னும் பலப்படுத்துகிற ஒரு இடமாகும். முதலாவது நான் குடும்பம் என்று சொன்னேன், இரண்டாவது ஆலயம். ஆலயம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு 122 சங்கீதம் 1 வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். காரணம், அந்த ஆண்டவருடைய ஆலயத்திலே சமாதானம் இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்திலே என்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் அறிக்கையிடுகின்ற ஒரு நேரமாக நாம் அதை எடுத்துக்கொள்வேன். ஆண்டவருடைய ஆலயத்திலே என் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று சொல்லி 84 சங்கீதம் 1 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆலயம் ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆலயம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது it is not just a building structure but a gathering of a fellowship of the believers என்று சொல்லி, gathering of the believers or the fellowship of the believers என்று சொல்லி. சபை என்பது, திருச்சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியமாக
விசுவாசிகளின் கூடமாக இருக்கிறது. இட் இஸ் நாட் அ பில்டிங் ஸ்ட்ரக்சர். அது ஒரு கட்டிடத்தினால ஆன ஆலயம் அல்ல. எல்லா மாம்ச ஆத்தும உறவுகளும் கட்டப்பட்ட ஒரு இடமாக ஆலயம் சொல்லப்படுகிறது. அந்த ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த உணர்வோடு, என்னுடைய சரீரமாக்கிய ஆலயம் என்று சொல்கின்ற அந்த உணர்வோடு நாம் கடவுளை சேர்கின்ற பொழுது, கடவுளை ஆராதிக்கின்ற பொழுது இறை மறை நெறியை கடவுள் நமக்குள் வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு ஆலயம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே கடந்த 3 மாதங்களாக ஆலயம் செல்ல முடியாமல் இருக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீர் விரைவாக மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே இந்த சூழ்நிலைகளை மாற்றி மீண்டும் நாம் கூடி வந்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகின்றார். ஆலயத்திலே நமக்கு சிறு பிள்ளைகளுக்கென்று ஓய்வு நாள் பாடசாலை இருக்கிறது. நம்முடைய ஆலயங்களிலே நமக்கு ஓய்வு நாள் பாடசாலை இருக்கின்றது. அந்த ஓய்வு நாள் பாடசாலையிலே பிள்ளைகளுக்கு கருத்தாய் வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சிறு பிள்ளைகளை இடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த சிறு பிள்ளைகளை ஆலயத்திலே நாம் கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்ற பாடத்திட்டங்கள், போதனா முறைகள் கொடுக்கப்படுகின்றது. வாலிப பிள்ளைகளாக வருகின்ற பொழுது பெரியவர்களுக்கு என்று வாலிபர்கள் கூட்டம் இருக்கின்றது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி, முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது போல ஒவ்வொரு ஐக்கியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் சங்கம், பாடகர் குழு என்று சொல்லி பல்வேறு ஊழிய பிரமாணங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த ஊழியத்தின் மூலமாக நம்முடைய பக்தியை விருத்தி அடைவதற்கு ஒரு ஏற்ற இடமாக இறையியல் கல்வி நம்மோடு கூட பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இறையியல் கல்வியில் சொல்லப்பட்ட சாராம்சங்கள், இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் மூலமாக நாம் இணைந்து கடவுளை ஏற்புடையதாக அவருக்கு விருப்பப்படி அவருடைய சித்தப்படி ஆராதிப்பதற்கு ஆலயம் இறை கல்வியை பலப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எல்லா தரப்பு வயதினருக்கும் ஆலயத்திலே, ஆலய ஆராதனைகளிலே, ஆலயத்தினுடைய முறைமைகளிலே பங்கெடுப்பதற்கும் கலந்து கொள்வதற்கும் இந்த ஆலயம் நமக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கின்றது. சிறுவர்களாக இருந்தால் ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர்களாக இருக்கின்ற பொழுது வாலிபர் கூட்டங்கள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், இன்னுமாக பாடகர் குழு என்று சொல்லி தேவ நாமத்தை, இறை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இப்படி பல்வேறு ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே ஆலயம் இறை கல்வியின் மூலமாக இறை மக்களை பலப்படுத்துகின்றது. அவருடைய வல்லமை, தேவ வல்லமையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது, சமூக வாழ்வில் இறை கல்வி இறை மக்களை பலப்படுத்துகின்றது. சமூக வாழ்விலே இறை கல்வி எவ்விதமாக பலப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 101ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே 101ஆம் வசனம் விதமாக சொல்கின்றது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நாம் சமூகத்துக்குள்ளே புறப்பட்டு செல்கின்ற பொழுது உலகத்தின் மக்களோடு நாம் இணைந்து விடுகின்றோம். உலகத்தோடு உலகமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் உள்ளத்தில் இருப்பது இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்பதை நம்முடைய வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நாம் செல்லுகின்ற பாதையிலே இந்த பாதை சரியான பாதை, நாம் செல்லுகின்ற பாதை சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருதயத்தில் இருக்கின்ற வேத வசனம் சமுதாய வாழ்விலே நம்மை கற்றுக் கொடுக்கின்றது. ஜாக்கிரதையாய் நடப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விழிப்புடன் ஒரு வாழ்வை வாழ்வதற்கு கற்றுக்கொண்ட, ஆலயத்திலும் குடும்பத்திலும் கற்றுக்கொண்ட நன்னெறிகளை, போதனைகளை சமூகத்திலே ஜாக்கிரதையாய் விழிப்புடன் செயல்படுத்துவதற்கு இந்த இறையியல் கல்வி நம்மை ஊக்குவிக்கின்றது. வேதத்தை குறித்த அறிவு, தெய்வனை குறித்த அறிவு நம்மை ஊக்கப்படுத்துகிறது. நம்முடைய கடவுள் பரிசுத்தமுள்ள கடவுள், நம்முடைய கடவுள் பாதுகாக்கின்ற கடவுள், நம்முடைய கடவுள் மனதுருகும் ஆண்டவர். இந்த தெய்வீக குணாதிசயங்களை நாம் நடக்கின்ற பொழுதும், படுக்கின்ற பொழுதும், எழுந்திருக்கின்ற பொழுதும், வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதும் எபிரேய பெற்றோர் அன்றைக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதைத்தான் நாம் இன்றைக்கு சமூகத்திலே நாம் அபியாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமூக வாழ்விலே அதை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமூக வாழ்விலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பெற்றுக்கொண்ட இறை தகவுகள், இறையியல் கல்வி ஆகிய இந்த வேத வசனங்கள், மறை நெறிகள் ஆலயத்தின் மூலமாகவும், இன்னும் நம்முடைய குடும்ப சூழலிலும் நம்முடைய பெற்றோர் மூலமாக, நம்முடைய முன்னோர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட இந்த மரபுகள் வழியாக நம்மை பலப்படுத்துகின்றது. அவசியமாக இருக்கிறது. இறை கல்வி மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது இந்த கடிதத்தை அவர் தீமோத்தேயுவுக்கு அழகாக எழுதுகின்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, 2 தீமோத்தேயு 2:1 இந்த வசனத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றார் பவுல், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு,
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக, நீ என்னிடத்திலே கேட்ட அந்த மறை சத்தியங்களை மற்றவர்கள் காணும்படியாக, அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக, அவர்களுக்கு நீ போதிக்கும்படியாக உண்மையுள்ள மனிதர்களிடத்தில் ஒப்புவி என்று சொல்லி அங்கே ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு எழுந்து செல்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு கற்பனையை அவர்களுக்கு கட்டளையிட்டார். 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி, அவர்கள் என்றால் உலகத்தார் கைக்கொள்ளும்படி, நான் உங்களுக்கு சொன்ன இந்த வேத சத்தியங்கள், மறை நெறிகள் எல்லாவற்றையும் நீங்கள் கைக்கொண்டு உலகத்தில் இருக்கின்ற புறஜாதியார், ஒரு மதஸ்தவர்கள் அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அதுதான் சமூகத்தில் இறையியல் கல்வி இறை மக்களை வளப்படுத்துகிறது. ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழ வைக்கின்றது. ஒரு மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு தனிப்படுத்தப்பட்ட, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ இந்த இறை கல்வி நம்மை உந்துதல் படுத்துகின்றது. உலகத்தோடு உலகமாக நாம் சென்று கொள்வதற்கு நாம் உலகத்தார் அல்ல, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதை இறை கல்வி நம்முடைய இதயத்திலிருந்து நம்மை உந்துதல் படுத்திக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்திலே ஒப்புவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கின்றார். அவர்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும், உங்களுக்கு போதித்த யாவையும் உலகம் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கருத்தாய் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த எபிரேய பிள்ளைகள் தன்னுடைய வலதுகர மணிக்கட்டிலே, இந்த திப்லியம் என்கின்ற சதுர வடிவ தோல் பையிலே 4 சரத்துக்கள் அடங்கிய உபாகமத்தினுடைய அந்த தொகுப்பிலே இருந்த 4 சரத்துகளையும் அவர்கள் எப்பொழுதும் நினைத்து பார்ப்பதற்கு, அடிமைத்தன வாழ்வில் இருந்ததை நினைத்து பார், அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்ட ஆண்டவரை நினைத்து பார், அவர் கொடுத்த கட்டளைகளையும் நியமனங்களையும், ஸ்டாட்டிசன் அவர் கொடுத்த கட்டளைகள், ஆர்டினன்ஸ் என்று சொல்லி உடன்படிக்கையில் நினைத்துப்பார். The God is a God of promise keeping God. And கடைசியாக அங்கே சொல்கிறார், கடவுள் பரிசுத்தம் உள்ளவர் என்பதையும் மறந்து போகக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் நீ அதை ஞாபகக்குறியாக உன் மணிக்கட்டிலே எழுதிக்கொள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். உபாகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சமய சூழல்கள் பல்வேறு சமூக சூழல்களாக இருக்கின்றது. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அநேக உட்பிரிவுகளை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தை களங்கடிக்கக்கூடிய கள்ள போதனைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. கட்டுக்கதைகளுக்கும் கிளவிகள் பேச்சுக்கும் விலகீறு என்று சொல்லி இங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகின்றார். இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற கட்டுக்கதைகள் நம்ப வைக்கத்தக்க அளவுக்கு கள்ள போதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையா இருக்குமோ, இதுதான் சத்தியமோ என்று சொல்லி மனிதர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி போதிக்கின்ற போதனைகள் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வஞ்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, சமூக அந்த வஞ்சனைகளிலிருந்தும் கள்ள போதைகளிலிருந்து விடுபடுவதற்கு இறையியல் கல்வி நம்மை பலப்படுத்துகின்றது, இனம் கண்டுகொள்ள செய்கின்றது. God has given us the spirit of discerning என்று சொல்லி, நிதானித்து பார்க்கக்கூடிய அந்த ஆவியை உடையவர்களாக கடவுள் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நிதானிக்கக்கூடிய அறிவாக தேவன் கொடுத்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங் என்று சொல்லி, அதை வைத்துக் கொண்டு சமூகத்திலே சுற்றுகின்ற இந்த கள்ள போதனைகளுக்கும் களங்கடிக்கும் கட்டுக்கதைகளுக்கும் கிளவிகள் பேச்சுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். திருவசனத்தை விட்டு விலகாதிருக்க வேண்டும். சமூகத்திலே இறையியல் கல்வி நம்மை வளப்படுத்துகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மனிதனை வஞ்சிக்கின்ற போதனைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இறையியல் கல்வி மிகவும் அவசியம். ஆனால் அதைவிட வேகமாக பிசாசுடைய கிரியைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய சபையின் தந்திரங்கள், யெகோவா விட்னஸ், சாகாமை போன்ற போதனைகள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் கள்ள போதனைகள், நயவஞ்சகமாக மெதுவாக ஊடுருவி கொண்டிருக்கிறது திருச்சபைகளுக்குள்ளே. இந்த கள்ள போதனைகளை இனம் கண்டு கொண்டு நாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு இறையியல் கல்வி அவசியமாக இருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பம் நமக்கு இறையியல் கல்வியை ஒரு கற்பிக்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. ஆலயம் இறையியல் கல்வியை நாம் கற்றுக்கொண்டு விசுவாசத்தை வளப்படுத்துவத ஒரு இடமாக இருக்கிறது. சமூகம் இந்த இறையியல் கல்வியை செயல்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும், சமூகத்திலே நிலவுகின்ற எல்லா விதமான அந்த வஞ்சனைகளையும் தீமைகளையும் நாம் விட்டொழித்து சுத்த ஜீவியம் வாழ்வதற்கு சமூகம் இறை கல்வியை மேம்படுத்துவதற்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது அதை குறித்து அவர் தெளிவாக சொல்கின்றார்.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வரும். எனவே அதன் மத்தியிலே நாம் இறையியல் கல்வியை, வேத வசனங்களை, மறைநெறியை, சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வோமே ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஆவியின் வல்லமையினாலே, ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங், ஆண்டவர் அதை நம்மை அந்த ஆவியின் வல்லமையினாலே நம்மை வழி நடத்துகின்றார். சத்தியத்தை, இந்த இறையியல் கல்வியை நாம் முழுமையாக அறிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை வழிநடத்தி கள்ள போதனைகளுக்கு விலகி இருக்க நமக்கு உதவி செய்கின்றார். சாகாமை போன்ற இந்த ஒவ்வாத ஓமாய்களுக்கு, ஒவ்வாத இந்த உபதேசங்களுக்கு நம்மை விலக்கி காத்து ரட்சிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வி இன்றைக்கு நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம், நம்முடைய விசுவாசத்தை வளப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கின்றது. இதன் மத்தியிலே இந்த இறைவனை குறித்த அறிவை, தேவ வெளிச்சத்தை வேத வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமான சாட்சிகளாய் வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. அருள் செய்தியை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தளினார். பரமளத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்றைய சோகார் திருச்சபையுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 11ஆம் தேதி திரு ஆனந்த், மாஸ்டர் ஐசக் பிளஸன். 15ஆம் தேதி மாஸ்டர் ஜேடன் எரிக் ஜானஸ் ஜோன்ஸ், மிஸ் கேத்தரின் ஆண்ட்ரூஸ் ரவிசங்கர். 16ஆம் தேதி திரு மார்டின் சுகந்தகுமார், திருமதி ஏஞ்சலின் எஸ்தர் ஜானஸ் ஜோன்ஸ், திருமதி மேரி ஃபெமினா பிரின்ஸ் வில்லியம்ஸ். திருமண ஆண்டுகளை காண்கின்ற தம்பதியர். 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சிடி ராபின் ராஜ். இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் இந்த வார நாட்களிலும் நம்முடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை நம்முடைய பொற்கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதையை நெய்யாய் பொழிய செய்கின்ற கர்த்தாவே, இன்றும் இந்த வார நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆசரிக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நல்ல ஜீவன் சுகம்பலன் ஆரோக்கியத்தை தாரும். அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு புதிய கிருபைகளின் ஆண்டாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இறை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் என்ற சொன்ன நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு நிறைவாக கீர்த்தனை 123வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 123வது பாடல். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன். பாவ கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரே தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலைவரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசை கொள்ளி மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. பூலுகத்தாரும் மேலுகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமுமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான மற்றும் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் உம்முடைய திருப்பாதம் பணிந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த தெய்வீக ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே இணைந்து கடவுளை ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எல்லா அன்பு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஒமான் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரின் பெயர் பெயராய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசம் முழுவதும் பல்வேறு பட்டணங்களிலே எங்கள் பிள்ளைகள் செய்கின்ற பணிகள், தொழில்கள், அவருடைய உத்தியோகங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கடந்த 3 மாத காலத்துக்கு மேலாக நாங்கள் ஆலயம் கூடி வந்து ஆலயத்திலே வந்து ஐக்கியம் கொள்வதற்கு இயலாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த COVID-19 மூலமாக ஏற்கனவே நடப்பு சூழலிலே காணப்படுகின்ற எல்லா விதமான இக்கட்டுகளையும் தடைகளையும் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விரைவாக இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் குறைந்து எல்லா மக்களும் சுபீட்சமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் தங்களுடைய பணி நிலைகளுக்கு திரும்ப, இயல்பு வாழ்க்கை திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமால் கூடும் எல்லாம் கூடும் அப்பா. உமால் கூடாதது ஒன்றும் இல்லை. எனவே கண்ணுக்கு தெரியாத இந்த விஷக்கிருமி இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தை படைத்தவர் நீர் அப்பா. எல்லா வல்லமையும் உடையவர் நீர் சுவாமி. அந்த வல்லமையை நாங்கள் பெறுவதற்கு கடுகளவு விசுவாசத்தை நீர் எதிர்பார்க்கிறீரப்பா. நாங்களும் எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் தோய்ந்து போய்விடாதபடி அவிசுவாசமாயிராமல் நம்பிக்கையோடு உறுதியாக இந்த காலகட்டத்திலிருந்து, இந்த சூழலிலிருந்து எல்லாவற்றையும் மாற்ற நீர் முடியும், உம்மால் முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கிருபையாய் இறங்குவீராக. இந்த வியாதினாலே பீடிக்கப்பட்டு அநேக ஆண்டவரே அசௌகரியங்கள் மூலமாக, கர்த்தாவே, அநேக பாடுகளின் மூலமாக, அநேக மன அழுத்தங்கள் மூலமாக, அநேக கர்த்தாவே வேதனைகள் மூலமாக கடந்து செல்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலையை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி மன அழுத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார் சுவாமி. இது நிமித்தமாக ஏற்படுகிற எல்லா விதமான பின் விளைவுகள், வேலை வாய்ப்பிலே அநேக சவால்களை நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. சம்பள குறைவை நாங்கள் பார்க்கின்றோம். இதுமாக வேலை வாய்ப்பை குறித்த அச்சத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர்தாமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நல்ல ஒரு அமைதி நிலையை, ஒரு நல்ல இயல்பு நிலையை திருப்புவதற்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். பொருளாதார மந்த நிலைகள் தேக்கமடையாமல், பொருளாதாரம் மந்த நிலை மாறி மக்கள் மகிழ்ச்சியோடு சுபிட்சமாய் வாழ எல்லா ஆசீர்வாதங்களும் பெருக ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக மேலை நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேலை நாடுகளிலே கர்த்தாவே அதிகமாக பாதிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். விரைவாக இந்த பாதிப்புகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட ஆண்டவரை உதவி செய்வீராக சுவாமி. உலகத்தை படைத்த ஆண்டவரிடத்திலே வல்லமை உண்டு என்பதை எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் நாங்கள் சிந்தித்த வண்ணமாக இறை கல்வி, இறை மக்களை எவ்விதமாய் வளப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தியாலஜிக்கல் எஜுகேஷன் equipping the believers, equipping the people of God என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ வசனத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் வளப்படுத்தப்பட, சிறப்பாய் இந்த உலகத்திலே பயன்படுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சத்தியத்தை கேட்ட யாவரும் அதன்படி நாங்கள் நடப்பதற்கு, கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு ஆவியானவர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே வசிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகள் வெளி தேசங்களிலே, பல நாடுகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பை தாரும்.
உயர் கல்விக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலைகளிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் ஆயத்தம் செய்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரம், விலகாத பிரசன்னம், மாறாத கிருபை பிள்ளைகளோடு இருப்பதாக சுவாமி. மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் OTCC சார்ந்த கர்த்தாவே எல்லா குடும்பங்களும் கர்த்தாவே அவர்களை பத்திரமாய் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனை பணிகளுக்கு செல்கின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் நல்ல பாதுகாப்பை தாழும் தெய்வீக கிருபை பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தமுள்ள கரம் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய ஆண்டவரே எல்லா ஆவிக்குரிய முயற்சிகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். பயத்தின் ஆவியை எடுத்துக்கொண்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்து வழிநடத்துங்க. வருகின்ற நாட்களில் நடைபெறுகின்ற விடுமுறை வேதாகம பயிற்சி VBS வகுப்புகள், இன்னுமாக ஓய்வு நாள் பாடசாலை ஆன்லைன் ஜூம் மூலமாக நடைபெறுகின்ற சுவாமி. இன்னுமாக வேத பாட ஆராய்ச்சி கூட்டங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஒழுங்கும் கிரமமாய் நடைபெற எங்களுக்கு உதவி செய்யப்பார். விரைவாக ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் ஆலயத்தில் வந்து உண்மை கூடி ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய. தொடர்ந்து எங்களுடைய கஷ்ட காலங்களிலே, எங்களுடைய வேதனை நாட்களிலே கண்ணீரை துடைத்து எங்களுடைய இதயத்தின் பாரங்கள் எல்லாம் எடுத்து எங்களுக்கு நல்ல லகுவான உடைய கிருபைகளை நீர் தருகிறதற்காக நன்றி. பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்தும். திகையாதே கலங்காதே நானும் தேவன் சொல்வது போல ஆண்டவரே உடைய வலது கரத்தினாலே எங்களுக்கு ரட்சிப்பை அருளுகின்றீர். நன்றி செலுத்துகிறோம். அந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதியோடு தொடர்ந்து உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட அருள் தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதி நீரே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சூழ்நிலை நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் குற்றமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.